are about to land in Chennai. நாளைக்கு மெட்ரோ பில்லர் மோல்டிங்ஸ் பெங்களூருக்கு போகுது சார். ஓகே. So you need to check them and give them an approval, Let's sir. go. Sir, admin staff உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. வணக்கம் சார். என்ன? ஸ்ரீராம நவமி கொண்டாட நம்ம காலையில பந்தல் போட்டிருக்கோம். நாளைக்கு 9வது நாள். நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். சாரி பிரசாத், முக்கியமான ஃபேமிலி பார்ட்டி ஒன்று நாளைக்கு இருக்கு. யூ கோ ஹெட். ஓகே சார், நீங்க வருவீங்க ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். சூரியவம்ச தீரனான சுந்தர தேவன் மாசிலா வீரன் வரமளித்து மண்ணிலுள்ள மனிதரோடு மனிதனாக தர்மம் தழைக்க அவதரித்த மகானுபாவன் அவன்தான் ஸ்ரீராமனே. ராமராமன் வந்துட்டாருடா, சரம் தொடுக்கும் சிவதனுஷ தூக்கிட்டாருடா, பூமி வானம் ஆடும் பாருடா, ஸ்ரீராமனுக்கு ஈடு சொல்ல இங்கு யாருடா, படபடபட வேகத்தோடு பார்த்த யாரும் புல்லரிக்க படபடபட ஓசையோடு மாயமாக வில்லுடைத்து மனமனமன முடித்தார் ஜனகராஜன் மகளை தாரடா. ராம 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 ராமதூதர் போல நாமம் ஒன்று கூடுவோம்மா. ராம 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 ராமதூதர் போல நாமம் ஒன்று கூடுவோம்மா. ராஜ்யத்தை நீங்கினாரடா, தகுத்தரங்கு காடு மலை ஏறினாரடா, தாய் பணித்த சொல்லுக்காகவே ஸ்ரீராமர் இங்கு சோதனைகள் தாங்கினாரடா, கிடுகிடுகிடு பள்ளம் மேடு பாம்பு புலி சூழும் காடு தடதடதட எண்ணத்தோடு தயங்கிடாத உள்ளத்தோடு உலக நீதி மீறிடாமல் சோதனைகள் தாங்கிட்டாரடா. ராம 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 ராமதூதர் போல நாமம் ஒன்று கூடுவோம்மா. ராம 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 ராமதூதர் போல நாமம் ஒன்று கூடுவோம்மா. தாக்கமுடன் தாக்குதே தூண்டில் வீசும் கண்ணா, வைரம் போல தங்கம் போல தேகம் இன்னும் மனிதனாக தோன்றினாரடா, ஸ்ரீராமச்சந்திர கடவுளாக மாறினாரடா, மண்ணிலுள்ள தீமையாவையும் சாய்த்து விட்டு வெற்றி மாலை சூடினாரடா, சரசரவன அம்பெடுத்து சாறை சாறையாய் தொடுத்து கடகடவன வாழெடுத்து தர்மம் என்ற தீமை சாய புத்துதலை காரனையும் படைகளையும் மாய்த்திட்டாரடா. ராம 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 ராமதூதர் போல நாமம் ஒன்று கூடுவோம்மா. What's wrong with you? நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபுங்க பிரியமா விழாவுக்கு கூப்பிட்டா எந்த அக்கேஷன் இல்லாம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இவங்களையும் வர விடாம பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் நானா தான் அங்க போனேன்.
எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஐ வாண்ட் டு டாக் டு யூ. கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. மார்னிங் பேசிக்கலாம். குட் நைட் அம்மா. நேத்து தான் ஒரு லோடு கரும்பு பண்ண அடிச்சேன். புதுசா செடியில நட்டிருக்கேன். இப்போது பேசலாமா? கொஞ்ச நாளாவே உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு அப்பாவால தான் பிள்ளைய புரிஞ்சுக்க முடியலன்னா what a pity. ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருக்க போறேன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸோட இருக்க விருப்பம்னு நினைச்சேன். காலேஜுக்கு வெளியூர் போறேன்னு சொன்னேன். பெஸ்ட் காலேஜ் நினைச்சேன். ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போறேன்னு சொன்னேன். உலகம் தெரிஞ்சுக்க போறேன்னு நினைச்சேன். அப்புறம் நம்ம பிசினஸ்க்கு வராம வேலைக்கு போனேன். சரி வேலை கத்துக்க போறேன்னு நினைச்சேன். ஃபைனலி யூ கேம் ஹோம். திரும்ப வந்து பிசினஸ் பாத்துக்க போறேன்னு நினைச்சேன். நாட் ஹேப்பனிங். சொந்தக்காரங்க யாருக்கிட்டையும் ஓட்ட மாட்டேங்கிற. என்ன விடு, வீட்டுல யாராலையும் உன்னை புரிஞ்சுக்க முடியல. Why? எல்லார்கிட்டயும் புரிஞ்சுக்க முடியாதது ஒண்ணு இருக்கும். உங்ககிட்டயே இருக்கு. இது வரைக்கும் உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க கிட்டயோ பழகுறவங்க கிட்டயோ நீங்க அன்பா பேசியோ இல்ல பிரியமா இருந்தோ நான் பார்த்ததில்லை. Why? நான் உன் கூட ஆர்கியூ பண்ண தயாரில்ல. கமிங் ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட். ஆபீஸ்க்கு வந்து பிசினஸ் இப்போ டேக் ஓவர் பண்றேன். அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லைங்க. வாட்? உங்க பிசினஸ் டேக் ஓவர் பண்ற ஐடியா இல்லைன்னு சொன்னேன். 1000 கோடி இது மொத்தத்துக்கு வாரிசு நீ ஒருத்தன் தான்ப்பா. நீங்க பேசுறத கேட்டா சில்லியா இருக்குங்க. I thought you were something different. But you are mad. இன்னொரு அருளோட செம்மண் இறக்க சொல்லு வீரையா. சரிங்கய்யா. ரவி, என்னாச்சு? மார்னிங்ல இருந்து ஒரு ஷாட் கூட பெர்ஃபெக்ட்டா இல்ல. இந்த ஏஜ்ல அவங்க அங்க இங்கன்னு ஃபிளக்சுவேட் ஆவாங்க. நாம தான் அவங்கள டைவர்ட் பண்ணணும். அவனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்னாலையும் ஃபேமிலியால வேணா புரிஞ்சுக்க முடியல. வரப்போற பொண்ணால எப்படி முடியும்? தேங்க்யூ. இந்த வாழ்க்கையோட அற்புதம் என்னன்னு தெரியுமா? அது ரொம்ப அழகானது. இந்த அழகான வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியுமா? எப்படி? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல நீயும் வரேன். சோ மீட்டிங் நீ வந்தேன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. வர முடியுமா? இல்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அவ்வளவு முக்கியமான மீட்டிங்னு சொல்றீங்க. இவன் வராமல இருப்பான்? நீங்க வேணா பாருங்க. எல்லாருக்கும் முன்னாடி காலையில அவன் தான் முதல் ஆளா இருப்பான். ஹலோ சார், வெல்கம். நம்ம ஆபீஸ்ல அன்மேரிட் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்லாம் எடுத்துறணும். தட்ஸ் ஆல். ஹர்ஷா, ஹர்ஷா, உன் தேவல ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கூட இருந்தேன்னா ஏதாவது ஒரு பொண்ணு மடங்கிடும். அப்படியே கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் இங்கே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி என் தோல்ல கை போட்டேன்னா இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே, என் ஃப்ரெண்டு. நல்ல சம்பந்தம்டா மாதவா. பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல ஃபேமிலி. வரதட்சணை இல்லாம பையனோட மேற்படிப்புக்கு செலவு பண்ணதை நினைச்சுக்கிட்டா போதும்னு சொல்றாங்க. நல்ல சம்பந்தம் தான் சுதாகர். ஆனா நம்ம தகுதியையும் பாத்துக்கணும்ல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பொண்ணு கல்யாணம், பையன் படிப்புக்குன்னு சரிசமமா பிளான் பண்ணிருக்கேன். இப்ப மொத்தத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டா இவனோட படிப்புக்கு என்ன பண்றது? எதுக்கும் நீ யோசிச்சுக்கடா மாதவா. பொண்ணு பார்க்க இன்னைக்கு சாயங்காலம் அவங்க வராங்க. அவங்க கிட்ட என்னோட நிலைமைய ஓப்பனா சொல்ல போறேன். அவளோட தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். சார், மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. A very warm welcome to all of you. Before we get into the technicalities of the project, I'd like to mention a few things. As most of you know,
We at RK Engineering have never ever been involved in collaborations before this. But all that is a thing of the past. From today, we are with you. And we take immense pleasure in collaborating with you on this project. The market, ladies and gentlemen, is watching us very, very keenly. Which is going to be our most prestigious project till date. Shall we? Harsha? Are you bored? I'm fine. Meghna, Uncle? you also seem bored. Why don't both of you go down and have a cup of coffee? Okay, sure. Go. Harsha? பிசினஸ் மீட்டிங்க்கு நம்ம 2 பேரும் எதுக்காக வர சொன்னாங்கன்னு தெரியுமா ஹர்ஷா? இந்த மாதிரி நம்ம 2 பேரும் தனியா பேசணுங்கிறதுக்காக தான். நம்ம 2 பேரும் பெரிய பிசினஸ் ஃபேமிலிஸ். Both of us are highly educated. 2 பேரும் only heads of the families. And we know each other very well. So, they felt we are made for each other. Of course, me too. பார்க்கறதுக்கு உனக்கு அப்படி தோணி இருக்கும். ஆனா நான் உனக்கு பெர்ஃபெக்ட் இல்ல. I live in my own world. என் உலகம் வேற. போர் அடிச்சிரும் உனக்கு. You're too modest. I like even more now. நான் இன்னும் வெளிப்படையாவே சொல்லட்டுமா? உனக்கு எனக்கும் செட் ஆகாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை போர் ஆயிடும். காஃபி தீர்ந்துருச்சு. நான் கிளம்பட்டுமா? நல்ல குடும்பம். வணக்கம். வாங்க. வணக்கங்க. வாங்க. நம்ம மாதவ பையன் சுதீர். வணக்கம் சார். ஹலோ. உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களை பத்தி ஊர்ல எல்லாரும் நல்ல விதமா சொன்னாங்க. அப்படிப்பட்ட உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். என் பையன் ஃபியூச்சருக்காக உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு என்னை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்க பொண்ணு தான் சந்தோஷமா வாழ போறா. அந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கேட்டதுல எதுவும் தப்பு இல்ல. வாங்க தம்பி. நீங்க இங்க நம்ம ரஜினியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சவங்க. எங்க சேர்மன் ரவிகாந்த் சாரோட பையன். வணக்கம். உட்காருங்க சார். வாங்க தம்பி வாங்க. ஹாய் சார். ஹாய். உங்க ஃபாதரை பார்க்கும்போதெல்லாம் நான் இன்ஸ்பயர் ஆகும் சார். அவரை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். ஆல் தி பெஸ்ட். மாதவன் சார் எங்க கம்பெனில ரொம்ப நாளா ஒர்க் பண்றாரு. ஹி இஸ் லைக் ஃபேமிலி. இந்த மேரேஜ் எங்க ஃபேமிலி மேரேஜ் மாதிரி. உங்க பையனோட மேல் படிப்புக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. எங்க கம்பெனில ஒர்க் பண்ணதுக்காக இவர் பேர்ல கொஞ்சம் ஷேர் ஒதுக்கி இருக்கோம். நீங்க கேட்டதுல எந்த வருத்தமும் இல்லை. முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. எங்க வீட்டு மகாலட்சுமிமா நல்லபடியா பாத்துக்கோங்க. வரேன் சார். நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் செக் இன் பண்ணுங்க. இது ரொம்ப பெரிய உதவி தம்பி. உதவி இல்லைங்க, துணை. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு துணையா இருந்தீங்க. இப்ப நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். என்ன சுதீர், நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். அப்பா அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். யூ ஷுட் மேக் ஹிம் ப்ரௌட். உள்ள கூட்டிட்டு போய் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வரேன் சார். ஹர்ஷா, மீட்டிங்ல இருந்து போன திரும்பி வரவே இல்லை. எங்க போயிருந்த? எந்த மீட்டிங்ல இருந்து? பொண்ணு பாக்குறதுன்னா நேரடியா சொல்லிருக்கலாமே. போர்ட் மீட்டிங் ஆபீஸ்ல வச்சு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எனக்கும் கஷ்டமா இருக்கும், அப்புறம் நீங்களும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது ஒண்ணுமே இல்ல மாமா. நேத்து ஆபீஸ்ல இருந்து நம்ம டெண்டர்ஸ் டிவிஷன் மாதவன் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போயிருக்கான். அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 20 lakhs டொனேஷன் கொடுத்திருக்கான். நாளைக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் அவங்க வீட்டுக்கு செக் அனுப்ப சொல்லி ஆபீஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கான். என்ன ஹர்ஷா, 20 lakhs? What you trying to do? மனுஷனா இருக்கலாம் தான். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் நமக்காக தான் உழைச்சிட்டு இருக்காரு. நாம மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது கூட கஷ்டப்படுறாரு.
ஷேமானஸ் கார்த்திக். போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுக்காக அள்ளி கொடுத்துருவியா? அதுவும் நம்ம குடும்பம். அவர் கஷ்டத்துல இருக்காருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா என்ன விட அதிகமா கொடுத்திருப்பாரு. மார்னிங் முதல் வேலையா செக் காமிச்சிரு கார்த்திக். இப்போ 20 lakhs. இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு என்னெல்லாம் கொடுக்க போறானோ? நீ இன்னும் அந்த 20 lakhs மனசுல வச்சிட்டு இருக்கியா? நான் மனசு பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணை பாக்குறதுக்காகத்தான் ஒன்னு ஆபீஸ்க்கு வர சொன்னாருங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. பரவாயில்லம்மா. நீ யாரையாவது விரும்புறியா ஹர்ஷா? அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவோமா. சரி, சீக்கிரம் போய் தூங்கு. காலையில 5 மணி கோயிலுக்கு போகணும். உன் பேர்ல அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த பக்கம் யாராவது அடிபட்டு கிடக்காம சீக்கிரம் ஏத்திட்டு போங்க. சீக்கிரம் போடா. காலையில என் புள்ள சந்தோஷமா படிக்க போனாயா, மத்தியானம் ஆகிறதுக்குள்ள என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டாயா. டாக்டர், என்ன நிலவரம்? 4 குழந்தைங்க இறந்துட்டாங்க. 2 குழந்தைங்க சீரியஸா இருக்கிறதுனால டவுனுக்கு அனுப்பிட்டேன். யார் பிள்ளைங்களா செத்தது? அதான் முடிஞ்சது இல்ல. செத்து போனவங்களுக்கு 10,000, அடிப்பட்டவங்களுக்கு 5,000. கவர்மெண்ட் கிட்ட பேசுறேன். 2 வருஷமா பள்ளிக்கூடம் இடிச்சு பிடிக்க போகுதுன்னு நாராயண சார் படிச்சு சொன்னார். அத பத்தி நீங்க கவலைப்படாததுனால இன்னைக்கு 4 பிள்ளைங்களோட உயிர் போயிடுச்சு. என்னடா இவன் நான் தான் சாவடிச்சேன்னு சொல்றானா? இல்லைங்க, இவங்க சின்ன பசங்க பாருங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ நடந்து போச்சு. பக்கத்து ஊர்ல கூட இதே மாதிரி 10-15 பள்ளிக்கூடங்க இந்த நிலைமையில தான் இருக்கு. எப்போ எது நடக்குமோன்னு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா. அதாயா நானும் சொல்றேன். பெரிய மனுஷன் தானே நீ. இந்த மாதிரி பாலடைஞ்ச பள்ளிக்கூடத்துல படிக்கிறத விட என் கான்வென்ட் இருக்குல்ல, உயிர் போகாம இருக்கணும்னா எல்லாரையும் நீயே வந்து என் கான்வென்ட்ல படிக்க சொல்லு. உங்க ஸ்கூல் பிசினஸ் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக ஏழை குழந்தைங்களோட உயிரோட விளையாடுவீங்களா நீங்க? வேணாங்க, நான் பேசிக்கிறேங்க. நீங்க போங்க. உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? பைத்தியக்காரத்தனை இல்லாம வேற என்ன சித்தப்பா? நம்ம ஊர் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டானுங்க, நம்ம ஊர் தண்ணியை அபகரிச்சுக்கிட்டானுங்க. 3 வேளை சோறு கிடைக்கலனாலும் வாயை முடிக்கிட்டு சும்மா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப உயிர் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவியா? செத்து போயிடுவடா. இந்த பத்திரிகைக்காரனுங்க கிடாரிப்படியில இருந்தானுங்களா? மாட்டு வண்டி சக்கரத்துல மாட்டி ஒருத்தர் செத்து போனா, வயல்ல பாம்பு கடிச்சு ஒருத்தர் செத்து போனா, வெயில் தாங்காம ஒருத்தர் செத்து போனா, கிணத்துல கால் தவறி விழுந்து ஒருத்தர் செத்து போயிட்டா. இப்படி எல்லாம் எழுதுனா படிக்க நல்லா இருக்குமேடா. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பத்தி எழுதி மேல வர பாக்குறிய? ஏண்டா நீங்களா சொல்லிருக்கலாமே, சசிகிட்ட வச்சுக்கிட்டா மேல வர முடியாது, மேலதான் போக முடியும்னு. நீ மிரட்டான பயந்திரம் நினைச்சியாடா? உன்னால சுத்து 10 கிராமத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியல. அதுக்கு பதில் நான் செத்தே போவேண்டா. அப்படியா?
ஏய், இவனுங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஹைவேஸ்ல போட்டு லாரி ஏத்தி கொள்ளுங்கடா. அண்ணனை அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சு தோட்டத்துல வச்சு அடிச்சே கொண்டாங்க சித்தப்பா. எங்கடா போற நாகராஜ்? டவுனுக்கு போய்கிட்டு இருக்க. அங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இவனை படிக்க வைக்க போற. அதுக்கு எதுக்குடா ஊரை விட்டு போகணும்? அவன் இங்கே நல்லா தானடா படிக்கிறான். இவன் இங்கே இருந்தா இவனையும் கொலை பண்ணிடுவாங்க. நாங்க எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். டேய் நாகு, நீ டவுனுக்கு போய் கஷ்டப்படுவடா. நம்ம ஊர்லயே இருக்கலாம்டா. சொன்னா கேள்றாடே. அம்மா நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லுமா. ஏய் வேணடா, போகாதடா. டேய் நாகு, சொன்னா கேள்றாடே. என்ன இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனவங்க போக மிச்சம் இருக்கிற குடும்பங்கள். ஓகே கோ. கேக் வில் கம் இன் half an hour. ஓகே ஹர்ஷா, வா வா. ஹாப்பி பர்த்டே டு மீ. அம்மா ஹர்ஷா வந்திருக்காங்க. நல்லா இருக்கியாப்பா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்க. ஏதோ உன் புண்ணியத்துல உன் ஆபீஸ்ல இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த. இல்லன்னா இந்த ஜென்மத்துல இவனுக்கு கல்யாணமே நடக்காது. பிறந்த நாள் அதுமா கல்யாணத்தை பத்தியாம பேசுறேன். நீ ஏன் கல்யாணத்தை கெடுத்துற போல இருக்கு? ஹர்ஷா நாலு பேர் பேசலாம். ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். 1 hourல வந்துரும். அற்புதமா இருக்கும். பியூட்டிஃபுல் பிக்ஸ். மம்மி ஆல்சோ ஆல்சோ. லெட்ஸ் டேக் a selfie. சரி மம்மி. ஆல் guys are the same. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணு. புது டெவலப்மெண்ட் என்னங்கறத சொல்றேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, பணத்தால வர ரெகுலர் டென்ஷன். புது கான்ட்ராக்ட் விஷயமா யாரோ ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க.